இந்த மாதிரி பன்னீர்ல ஒரு கிரேவி செஞ்சு பாருங்களேன். அவ்வளோ க்ரீமியா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த க்ரீமியான பன்னீரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பட்டர் அண்ட் ஆயில் ஆட் பண்ணி, அதில கியூப்ஸா கட் பண்ண தின் தின் கியூப்ஸா கட் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். இந்த கியூப்ஸா கட் பண்ண பன்னீர், அனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. அது ஒரு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல சைட்ல சாட்டே ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொன்னு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, சீரகம் போட்டு நல்லா ஃபைனா சாப் பண்ண அனியன்ஸையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆரம்பிச்சுல நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டீங்கன்னா, அது ஒட்டாம உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒட்டாம இருக்கும். அந்த ரா ஸ்மெல் போன உடனே நல்லா அரைச்சு வச்ச தக்காளி பியூரிய வந்து இதோட ஆட் பண்ணுங்க. நல்லா மீடியம் ஹீட்ல நீங்க குக் பண்ணீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் பொடி, நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அதுக்குள்ள நான் வந்து சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கியூமன் பவுடர் சேர்த்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் சேர்த்து போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்குங்க. வதக்குன உடனே கொஞ்சம் 1/2 கப் தயிரை வந்து நீங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் மோட்ஸ்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைம்ல நம்ம இந்த ஏற்கனவே சாட்டே பண்ண இந்த பன்னீரையும் நீங்க போட்டுட்டு நல்லா மீடியம் ஹீட்ல நல்லா குக் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அது எல்லாமே அப்சர்வ் ஆகட்டும். அதோட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு ஃபைனலா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டீங்கன்னா உங்களுடைய கிரேவி சூப்பரா ரெடி ஆயிரும்.